த லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதையொன்றை கேட்போமா? தம்பி, இந்த பத்திரத்துல தாசில்தார் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாங்க. அதான் தம்பி உங்க ஞாபகம் வந்துச்சு. பழசு எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க தம்பி. இதுல ஒரு கையெழுத்து போட்டு தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாரே பார்க்கலாம். அவர் வேற யாரும் இல்ல, தாசில்தார் ஐயாவோட தாய் மாமா தான். ஒரு கூட்டமா சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க உதவி கேட்டு. தாசில்தார் ஐயாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்பா இல்லாத பையனுக்கு படிப்பு எதுக்கு? இங்க பார், இவனை படிக்க வைக்கிறதானா இந்த வீட்ல இடம் இல்ல. மரியாதை உன் பையனை கூட்டின்னு வெளியே போ அப்படின்னு திருத்தி விட்டாங்க கூட்டமா. ஆனா இன்னைக்கு அதே கூட்டம் தன்னுடைய ஒத்த கையெழுத்துக்காக வந்திருக்குது. இன்றைய வேத வசனத்தை பார்ப்போமா? எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமா கூட வீணான பழிசொல் சொல்லி உங்களை விரோதிக்கிற கூட்டமா இருக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு இந்த வார்த்தையின்படியே உங்களை தேடி வருவாங்க. God bless you all.